ஒரு ரூல் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா கவுன்சிலிங் அப்ப நான் சொல்றேன், கவுன்சிலிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இந்த ஆல் இந்தியா கோட்டால 15% தமிழ்நாடு பீப்புள் போக முடியும். அதுக்கு இப்ப 12th மார்க் வச்சு இந்த 15% போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. நீட் வச்சு மட்டும் தான் போக முடியும். இப்ப இத்தனை 2017க்கு முன்னாடி இப்ப கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. இந்த ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாடு பசங்க போகவே இல்லை, ஒருத்தன் கூட போகல. அப்படியே போயிருந்தாலும் எய்ம்ஸ், யூனிசெட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல யாராவது ஒரு 2-3 பேர் கிளம்பி, யூனிசெட்ல இப்போ வந்தது எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐஎம் அந்த மாதிரி எக்ஸாம் தனித்தனியா வச்சிருக்காங்க, மணிப்பால், சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸாம் தனித்தனியா எழுதி ஆல் இந்தியா கோட்டால போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சதுதான் இந்த நீட் பிஜி. ஆல் இந்தியா கோட்டா 15% தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்குமே சீட் இன்க்ரீஸ் பண்ற வகையா, எல்லா பசங்களும் படிக்கக்கூடிய வகையில கொண்டு வந்தது இந்த நீட் பிஜி கொண்டு வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம், இப்போ இது மட்டும் இது நீ சொல்லல, இதுக்கும் வந்து எல்லாருக்கும் கட் ஆஃப் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சுல, இப்போ வந்து சீட்லாம் பிரச்சனை ஆகல, அதே மாதிரி தானே போடுவாங்க. கரெக்ட் தான். இப்போ 2000 இந்த 4 வருஷத்தை எடுத்துக்கோங்க. இந்த 4 வருஷம் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்ட பீரியட். ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர்ட். ஏன்னா இப்போ அங்கே விழிப்புணர்வே இல்லை, அவேர்னஸ் இல்லாம இருந்த நாட்கள், சரிங்களா? அதனால நம்ம ஸ்டேட் பீப்புள்னால இந்த காம்படிஷன்ல இருக்க முடியல. ஆனா முன்னாடி கர்நாடகா, ஆந்திராக்காரங்க, முன்னாடி ராஜஸ்தான், குஜராத் இவங்கலாம் வந்து ஆல்ரெடி இந்த எய்ம்ஸ், ஜிப்மருக்கெல்லாம் வந்து கடினமா படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்சிஆர்டி புக் தான் அவங்களோட மெயின் புக்காவே இருந்துச்சு.